அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஓப்பன் ஓப்பன் ஃபார் மணி. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா பணம் இல்லாம யாருமே கிடையாது. ஸோ இந்த டாபிக்கை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையே வந்து பண பிரச்சனை தாங்க இருக்கு. ஒரு நண்பர் ஃபோன் பண்றாரு, ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்காக ஸ்வைப் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டால கட்டவே முடியல. இவர் தான் இப்போ பே பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, எதிர்பாராத விதமா அந்த நண்பரும் வந்து தவறிட்டாரு. இப்போ எல்லாமே இவர் தான் பே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நண்பர் என்ன கேட்கிறாரு, ஸோ ஓப்பன் மூலமா என்னுடைய பண பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுமா? ரெண்டாவது இன்னொரு நண்பர் ஃபோன் பண்றாரு. அவர் கேட்கிறாரு, அவர் வந்து நல்ல வேலையில இருக்காரு. இப்போ வேலையும் வந்து தற்காலிகமா இல்லை. அவருக்கு நிறைய கடன் ஆயிருச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் கடன்காரங்க வந்து பணம் கேட்டுட்டே இருக்காங்க. இவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, இவர்கிட்ட பணம் இல்லை. இந்த ஓப்பன் மூலமா எனக்கு என்னுடைய பிரச்சனை தீர்வு சால்வ் ஆகுமா அப்படின்றது அவருடைய கேள்வி. இன்னொரு நண்பர் ஃபோன் பண்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு இந்த கம்பெனில ஏதோ பணம் போட சொல்லி. அவரும் வந்து இவர் பேச்சு கேட்டு அந்த கம்பெனில பணம் போடுறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த கம்பெனியால பணம் திருப்பி தர முடியல. இப்போ வந்து அந்த நண்பர் இந்த நண்பரை கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இவரை நம்பி தான் அவர் கொடுத்தாரு இல்லையா? ஸோ எனவே அவரை வந்து கேட்கிறாரு. அவரும் வந்து அதுக்கு எப்படியாச்சும் திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேள்வி இதுதான், ஓப்பன் மூலமா இது சரியாகுமா? கண்டிப்பா இது சரியாகும். ஏன்னா வேர்ல்டு வைட் ஓப்பனோ நல்ல தீர்வு தருது. அதனால ஓப்பனோ கண்டிப்பா அது ஒர்க் ஆகுது. கண்டிப்பா அது உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்றதுல எந்த ஐயமுமே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுங்க, ஹவ் இட் ஒர்க்ஸ். அது எப்படி ஒர்க் ஆகுது, சாதாரண 4 ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க ஒர்க் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு டவுட் இருக்கும். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படிங்க நீங்கள் பண்ணலாம், எப்படிங்க அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் இருக்கு இல்லையா, பணத்தை குறித்து சில நெகட்டிவிட்டி உங்களுடைய ஆழ் மனசில் உங்களை அறியாமையே பதிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே க்ளீன்ஸ் பண்ணுது. அதை க்ளீன் பண்ண நீங்கள் வந்து அந்த பணத்துக்கான ஃப்ரீக்குவன்சிக்கு ரீச் ஆயிடுவீங்க. ஸோ அப்போ வந்து அது சரியாகும். இப்போ வந்து ஓப்பனோ சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கேன், பட் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துங்களேன். ஓப்பனோ நீங்கள் ஒரு 15 நிமிஷம் பண்ணுறீங்க, சரிங்களா? ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. ஸோ மீதி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா தூங்குறதை தவிர்த்து மற்ற நேரம் எல்லாமே வந்து நெகட்டிவிட்டி அதிகமாகவே இருக்குது. பணத்தை குறித்து ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாமே வந்து நம்ம நெகட்டிவாக தான் தோணுது, நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணுறோம், நெகட்டிவாக தான் பேசுகிறோம். ஸோ இவ்வளோ நெகட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் ஓப்பனோ பண்ணுறேன் அப்படின்னும் போது அது உங்களை விட்டு போகுமா? நீங்களே வச்சு பாருங்கள். எத்தனை அஃபர்மேஷன்ஸ் பண்ணாலுமே பண்ண முடியாது. இது எப்படின்னா உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரேடியோ மிர்ச்சி சேனல் வந்து 98.3 ஃபார் எக்ஸாம்பிள். நீங்கள் 98.3 ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வருமா இல்லையா? ரேடியோ சூரியன் எஃப்எம் வரும் உங்களுக்கு 98.3. பட் 98.3 எனக்கு சூரியன் எஃப்எம் வரணும் அப்படின்றத நீங்கள் வந்து 88.3 வச்சிங்கன்னா உங்களுடைய சூரியன் எஃப்எம் வராது. ரேடியோ மிர்ச்சி நான் மாற்றி சொல்லியிருப்பேன், தப்பாக நினைக்க வேண்டாம். சூரியன் எஃப்எம் 98.3 சூரியன் எஃப்எம் நீங்கள் வச்சிங்கன்னா 98.3 வரும். நீங்கள் 88.3 வச்சுட்டு எனக்கு சூரியன் எஃப்எம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வருமா? வரவே வராது. அது மாதிரி தான் இப்போ 98.3 ஃபார் எக்ஸாம்பிள் 98.3ல வந்து உங்களுடைய பண ஃப்ரீக்வன்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே அங்கே இருக்குது. பட் நீங்கள் வந்து 88.3ல இருக்கீங்க. தட் இஸ் உங்கள் நெகட்டிவிட்டி இங்கே இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இங்கே இருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா ரீச் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் டு திஸ் ஃப்ரீக்வன்சி டு அட்ராக்ட் த மணி. ஸோ இதுதான் லாஜிக். இந்த லெவலுக்கு நீங்கள் வரும்போது இட் வில் அட்ராக்ட். அதனால தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடனே அது அட்ராக்ட் ஆகும், உடனே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்குலாம் ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை அட்ராக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஃப்ரீக்வன்சியை அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அது கிளியர் ஆகும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பழைய ஒரு டப்பா வச்சுங்களா, ரொம்ப ரொம்ப வருஷமா அப்படியே ரொம்ப குப்பை அப்படியே சகதியா இருக்கு உள்ள. அது நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு சின்ன கிளாஸ் வச்சு ஊற்றி தண்ணி கழுவுனீங்கன்னா போயிருமா? போகுது இல்லையா? அதுக்கு அதை வெளியே அடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும். ஃபோர்ஸாக அடித்து வெளியே தள்ளி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இத்தனை வருஷ காலமாக நம்ம மனசில் வந்து நெகட்டிவிட்டி எல்லாம் போட்டு ஆழ் மனசில் போட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக பதிய வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான சில சில வகுப்புகள் மூலமாக சில உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணுற வழிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண நீங்கள் அதை ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஓப்பனோ ஒர்க் ஆகும்.
உங்களுடைய பணத்துக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்பவுமே கண்டினியூ பண்ணுங்கள். ஹோப்பனோப்பனோ கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கொடுக்கும். நீங்கள் இந்த ஹோப்பனோப்பனோ இப்போ டெமோ நான் உங்களுக்கு பின்னாடி வரும் பாருங்கள். ஸோ அது தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எமோஷன்ஸ் ஆல்ரெடி பணத்தை குறித்து உங்களுடைய எமோஷன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே ஜீரோவாக கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேலையை நீங்கள் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கீழே நான் கொடுக்குறேன். எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பணத்தை நினைக்கிறீங்க, ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் மைண்டில் வந்து ஒரு பயம் வரும். கரெக்டுங்களா? ஐயோ அவனுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது ஒரு பயம் வருதா, ஒரு படபடப்பு வருது இல்லையா, அதுதான் அந்த எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு அது இன்டென்சிட்டியை செக் பண்ணுங்கள். 1 to 10 வச்சுங்க. 10ன்றது ரொம்ப ஹையஸ்ட், ரொம்ப வலி. 9, 8, 7 கொஞ்சம் கிராஜுவலாக அப்படியே குறைச்சிட்டே வாங்க. உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை நினச்சாலே அதிகமாக இருக்குது, 9ல் இருக்குப்பா அப்படின்னும் போது நான் சொன்ன இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கை வந்து ஃபஸ்ட்டு அதை அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் போன வீடியோவில். அதை நீங்கள் பண்ணும்போது அந்த 9ல் இருக்க அந்த எமோஷன் வந்து அப்படியே ஜீரோக்கு கொண்டு வரும். ஒரு சில பேருக்குலாம் ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே ஜீரோக்கு வந்துடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகும். 9லேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ 5ல் இருக்குது சார், 6ல் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் திருப்பி அதை ரொட்டேட் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணும்போது இட் வில் கம் டு ஜீரோ. ஸோ ஜீரோ வரவரை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஃப்ரீ ஆகிட்ட பிறகு இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இந்த டெமோ ஓப்பனோ டெமோ ஃபார் மணி, இதை நம்ம பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தெரியும். சரிங்களா? ஸோ ஓப்பனோ பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் காலையிலையும் மாலையிலையும் ஈவினிங் 108 டைம்ஸ் ஓப்பனோ நீங்கள் சாண்டிங் பண்ணலாம். ஸோ உங்கள் பணத்தை குறித்து காலையிலையும் சரி மாலையிலையும் சரி 108 டைம்ஸ் ஓப்பனோ சாண்டிங் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் தனியாக பண்ண முடியல, நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் காதில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக கூட கேட்கலாம், இல்லை பொறுமையாக கூட கூடவே சொல்லலாம். ஸோ அதையும் நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு இந்த ஓப்பனா நம்ம பண்ணுவோம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சேர்த்துக்கலாம் நம்ம. ஐ வில் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் மை மணி பிளாக்ஸ். நான் என்னுடைய அனைத்து விதமான பண முடக்கங்களுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஆரம்பிங்க. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு விளக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு தெருவுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து ஒரு குட்டி அழகான நாய்க்குட்டி இருக்குது. இவங்க சடனாக உள்ள அந்த தெருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த வீடு தான் கார்னர் வீடு. அங்கேருந்து நாய் ஓடியாந்து அப்படியே பாஞ்சு அந்த கேட்டில் ஓன்னு குலைக்குது. குலைச்ச உடனேயுமே என்ன பண்ணுறதுனா, இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, தெரிச்சு ஓடுறாரு, பயந்துன்னு ஓடுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. 2வது ஒரு ஆசாமி என்ன பண்ணுறாருக்கு, ஒரு கோவம் வருது. என்ன பார்த்தா கொலைகளை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கல் கட்டை எல்லாத்தையுமே எடுக்கிறாரு அதை அடிக்கிறதுக்கு. 3rd பர்சன் என்ன பண்ணுறாரு, இவரை பார்த்து சிரிக்கிறாரு. டேய் அதை விட்டுற, அங்கே பாடுற ஒருத்தன் எப்படி பயந்து தெரிச்சு ஓடுறான், குட்டி நாயிடா, இது கொலைக்கு, இதுக்கு போய் பயந்து ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறார். 4வது ஆள் என்ன பண்ணுறாரு, டேய் அடிக்காதடா, இது ஒரு குழந்தைடா, அது குட்டி, இதுக்கு ஒன்றுமே தெரியாதடா, சும்மா கொலைக்குதுடா அப்படின்னு சொல்கிறார். இப்போ சம்பவம் எல்லாமே ஒன்று தான், நாய்க்குட்டி ஒன்று தான், அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று தான், எல்லாம் அந்த சுச்சுவேஷன் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய பேட்டர்னும் ஒரு மாதிரி வெளியே வருது. ஒருத்தருக்கு கோபம் வருது, ஒருத்தருக்கு பயம் வருது, ஒருத்தருக்கு சிரிப்பு வருது, ஒருத்தருக்கு வந்து அமைதி வருது, கூல் அப்படின்றார். ஸோ ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள இருக்க இதுதான் அவங்களுடைய பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஒன்றுனா வெளியே வருது. ஒருத்தர் கோபம்ன்றது அவருடைய பேட்டர்ன், பயம்ன்றது ஒருத்தரோட பேட்டர்ன், சிரிக்கிறது எது இருந்தாலும் கூலாக எடுத்து சிரிக்கிறது ஒருத்தருக்கு ஒரு பேட்டர்ன், ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ணுவார், அமைதியாக கொண்டு போகிறது அவருடைய பேட்டர்ன். ஸோ இதெல்லாமே ஒரு ட்ரிகர் தான். இந்த நாயின்றது ஒரு ட்ரிகர் தான். பட் அது வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற பேட்டர்னை வெளியே கொண்டு வருது. அதனால தான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுக்கும்போது அது அப்படியே அமைங்கிடும். அதனால தான் சொல்கிறது, ஐ வில் டேக் 100% ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் மை மணி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறதுக்கான முறை. ஸோ இப்போ நம்ம ஓப்பனோ ஃபார் மணி இப்போ பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு டீப் பிரீத் எடுத்துங்க. டீப் பிரீத் அவுட் பண்ணிவிடுங்க. கண்ணை நல்லா முடிக்குங்க. உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுக்குங்க. ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் ஓப்பனோ ஃபார் மணிக்கு பண்ண போகிறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ வில் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி
for all my money blocks. I don't blame, I don't complain anyone, any situations or anything. I will take 100% responsibility for all my money blocks. I am really sorry, money, for not taking care of you. I am really sorry, money, for not giving you enough respect. I am really sorry, money, for not saving you. Please forgive me, money, for not considering you. Please forgive me, money, for not protecting you. Please forgive me, money, for judging you. Please forgive me, money, for not accepting you. Thank you so much, money. Even though I did so many bad things about you, you're still with me. You're still with me. You are saving me. I love you, my dear money, because you are the one always giving respect to me. I love you, money. You come back to me again. I love you so much, money. You come quickly to me. I'm very lucky, money, because you and I are one. I love you, money. I love you so much. I now understand about your importance. I love you so much, money. Because of you, I understand the life. I love you so much, money. I am sorry. Please forgive me. Thank you. I love you, money. இது நம்ம எப்பவுமே ஜென்ரலாக இங்கிலீஷில் தான் பண்ணுவோம். ஸோ தமிழ்லையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் என்னுடைய பண முடக்கத்துக்கு முழு பொறுப்பேற்கிறேன். நான் மற்றவரை குறை சொல்ல மாட்டேன். இது அனைத்தும் என்னுடைய காரணமே. இந்த நிலைமைக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் தானே தவிர வேறு எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையும் அல்ல. பணமே, நான் உன்னை பாதுகாக்காமல் விட்டதற்கு நான் வருந்துகிறேன். என் உயிர் பணமே, உன்னை நான் மதிக்காததற்கு நான் வருந்துகிறேன். என் பணமே, உன்னை சீராட்டாமல் போனதற்கு நான் வருந்துகிறேன். என்னை மன்னித்து விடு என் பணமே. உன் அருமையை நான் உணரவில்லை. என்னை மன்னித்து விடு என் பணமே. உன்னை நான் பாதுகாப்பான முறையில் வைத்து கொள்ளாததற்கு, உன்னை நான் சேமிக்காததற்கு என்னை மன்னி என்னுடைய பணமே. நான் இவ்வளவு தவறு செய்த போதிலும் நீ என்னை விட்டு விலகாமல் என்னுடன் இருப்பதற்கு நன்றி. என்னுடைய பணமே, உனக்கு நான் நன்றி சொல்கிறேன். உன்னால் தான் எனக்கு இந்த மரியாதை. உன்னால் தான் எனக்கு எல்லாம் கிடைக்கிறது. உனக்கு மிக்க நன்றி என்னுடைய பணமே. நான் உன்னை நேசிக்கிறேன் என்னுடைய பணமே. உன்னால் எத்தனுடைய பேர் வாழ்க்கை முன்னேறுகிறது. உன்னால் எத்தனை பேர் மறுமலர்ச்சி அடைகிறார்கள். நான் உன்னை நேசிக்கிறேன் என் பணமே. நான் ப்ராமிஸ் செய்கிறேன் என்னுடைய பணமே. உன்னை இன்றிலிருந்து நான் என் மகளாக பாவித்து பாதுகாத்துக் கொள்வேன். ஐ லவ் யூ மை டியர் மணி. நான் உன்னை நேசிக்கிறேன் என்னுடைய பணமே. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. I love you. இந்த பணத்தை குறித்து இப்போ நினைக்கும் போது உங்கள் மனசு எப்படி இதமாக இருக்கா, லைட்டாக இருக்கான்றதை கமெண்டில் தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய நெகட்டிவிட்டி அபவுட் மணி, உங்களுடைய அந்த எல்லாமே இந்த ஆழ்மனதில் இருக்க அந்த நெகட்டிவிட்டி கெட்டது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக
உங்களுடைய ஃப்ரீக்வன்சி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு முன்னேறி நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியமாகும். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன், அதில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ ஹோப்பனோபனோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பணத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய கரியர் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு 5 டே ஃப்ரீ செஷன்ஸ் கிளாஸ் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த 5 நாள்லேயே நீங்கள் அந்த ஃபீலை நீங்கள் உணர முடியும். நீங்கள் அந்த 5th டே உங்களுடைய பெய்ட் ப்ரோக்ராமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் பிங்க் மீ இன் மை வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதில் நீங்கள் பண்ணும்போது நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுன்றது எந்த ஐயமும் கிடையாது. ஸோ இது டே 1 சில டெக்னிக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நாளைக்கு டே 2 டோட்டலாக இது ஒரு 5 டேஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என் கூடவே சேர்ந்து எல்லாருமே பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய அந்த பண பிரச்சனைகள், அதுக்கான ஒரு சொல்யூஷன், அது விடுபடும் ஒரு வாய்ப்பு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுக்கு கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் உங்களுடைய பணப்பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய லைஃப் மேலும் மேலும் வேறு நிலைமைக்கு போக நான் அந்த எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன். எல்லாம் உங்களுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு பெரிய அபண்டன்ட் ஆன சக்ஸஸையும் அபண்டண்டான ஒரு வசதியையும் பெற்று சிறப்பாக வாழ நான் உங்களை வாழ்த்துகிறேன். ததாஸ்து. இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சிடுவோம். ஸோ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பட்டனை தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போனால் அதுவும் சந்தோஷம் தானே. ஸோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக வாழணுன்றதை வாழ்த்தி வேண்டி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. I love you.